வேளாங்கண்ணி வரலாறு அன்னை மரியாள் குழந்தை இயேசுவுடன் ஒரு இந்து சிறுவனுக்கு காட்சியளித்த நிகழ்விலிருந்து தொடங்குகிறது. 1592 ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி வேளாங்கண்ணி குளத்தின் அருகே நிகழ்ந்த இந்த அற்புதம் தொடர்ந்து பல அற்புதங்களுக்கும் மாதா ஆலய உருவாக்கத்திற்கும் வழிவகுத்தது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள். முதல் அற்புதம் 1492. பால் கொண்டு சென்ற ஒரு இந்து சிறுவனிடம் அன்னை மரியாள் குழந்தை இயேசுவுடன் தோன்றி பால் கேட்டார். சிறுவன் பால் கொடுத்த பிறகு அன்னை மரியாள் அவனை ஆசீர்வதித்ததாக கூறப்படுகிறது. இரண்டாவது அற்புதம் 1498. மற்றொரு நிகழ்வில் காயமடைந்த 3 பேரை அன்னை மரியா தனது இருப்பிடத்திற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு உதவி செய்து குணப்படுத்தியதாக கூறப்படுகிறது. கப்பல் பழுது நீக்கும் அற்புதம். 17ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டின் மத்தியில் ஒரு போர்த்துகீசிய கப்பல் புயலில் சிக்கி வேளாங்கண்ணி கடற்கரையில் தஞ்சம் புகுந்தது. கப்பல் ஊழியர்கள் அன்னை மரியாளினிடம் வேண்டிக் கொண்டதால் கப்பல் காப்பாற்றப்பட்டதாகவும் அதன் பிறகு அன்னை மரியாவுக்காக அங்கே ஒரு சிறிய ஆலயம் கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. வேளாங்கண்ணி இந்திய மக்கள் விஜயம் செய்யும் யாத்ரீக மையங்களில் ஒன்றாகும். வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு நகரம் இது. இந்த புகழ்பெற்ற தேவாலயம் பசிலிக்காவின் லேடி ஆஃப் ஹெல்த் உலகம் முழுவதும் இருந்து யாத்ரீகர்களை ஈர்க்கிறது. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மற்ற மதத்தினரும் இந்த தேவாலயத்திற்கு வருகிறார்கள். இந்த நகரத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து போப் வேளாங்கண்ணி ஒரு புனித நகரமாக அறிவித்தார். இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை நீட்டிக்கப்பட்ட பசிலிக்காவை கொண்டுள்ளது. இது 2 மாடிகளை கொண்டிருக்கிறது. அங்கு இயேசு கிறிஸ்துவின் சிலையை காணலாம். கோதிக் கட்டிடக்கலை என்பது தேவாலயத்தின் ஒரு தனித்துவமான அம்சமாகும். தேவாலயம் ஒரு நல்ல கட்டிடக்கலை கொண்டது. கட்டடங்கள் வெள்ளை நிறம், கூரை மீது வர்ணம் பூசப்பட்டிருந்தாலும் சுவர்கள் வண்ணம் மாறுபடும் வண்ணமயமான சிவப்பு நிறத்தில் ஓடுகள் கட்டப்பட்டுள்ளன. நம்பிக்கை மற்றும் பக்தி கதிர்கள் கதிர்வீச்சு. துயரமடைந்த தாய் கர்ப்பமாக இருக்கும்போது குழந்தையின் கையை இயேசு கையில் எடுத்து சித்தரிக்கிறார். ஹாய் மக்களே! இது நீங்கள் பார்த்துட்ருக்குறது இப்போ வேளாங்கண்ணி விலாக். நாங்கள் ரீசெண்டாக வேளாங்கண்ணி போயிட்டு வந்திருந்தோம். நல்லா இருந்துச்சு கோயில் ஃபுல்லாக. பெரிய கோயில். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த கடற்கரையை ஒட்டி இருக்குது. நல்லா சூப்பராக வியூ பாயிண்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கோயிலும் நல்லா நீட்டாக சுத்தமாக நல்லா வச்சுருந்தாங்க. நல்லா அருமையான கோயில். நாங்களும் சரி ரொம்ப நாள் ஆச்சு நான் ஸ்கூல் டைமில் போனது. சரி இப்போ போய் ஒரு விசிட் பண்ணலான்னு போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு கோயில். பசங்களோடு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். பீச்சுக்கு போயிருந்தோம். பீச்சும் நல்லா இருந்துச்சு. இதை சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல கடைங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் இப்போ பார்த்திங்கன்னா டேட்டோ கடைங்க தான் நிறையா இருந்துச்சு. இப்போ டேட்டோ தான் நிறைய கடை இருந்துச்சு. டேட்டோ போடுறவங்க விருப்பம் உள்ளவங்க போய் போட்டுக்கலாம். அதே மாதிரி மற்ற கடைகள் நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த பொட்டுக்கடலையா, அது பேர் உப்புக்கடலைம்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதோடய வாசனமே சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் எல்லா கடையும் அப்படியே பார்த்துட்டு போய் விசிட் பண்ணிட்டு வரப்போ லைட்டாக ஏதாவது 1 2 வாங்கிட்டு வந்தோம். வேளாங்கண்ணி போன ஞாபகார்த்தமாக. ஸோ இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா வர வழியிலெல்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கடையும் இருந்துச்சு. என்னென்ன இருக்குமோ எல்லாம் டூரிஸ்ட் என்னென்ன விரும்பி வாங்குறாங்களோ எல்லாமே இருந்துச்சு. ஸோ நீங்களும் போயிருந்தால் விசிட் பண்ணிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். நல்லா பீச்சில் போய் நாங்கள் ட்ரெஸ் எடுக்காமல் போயிட்டோம். அதனால் குளிக்க முடியல. குளிச்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க, சின்ன சின்ன பசங்கள்லேருந்து எல்லாமே.
அதுக்கு இப்படி போட்டிங் எங்கே இருக்கான்னு கேட்டு போகலாம் வேணாம். கேட்போங்க எங்கேயாவது போட்டிங் கூப்பிட்டு போவாங்களான்னு கேட்போமா? குளிச்சா நல்லா இருக்கும். பாப்பா பாரு, பையன் பாரு. எனக்கு என்ன அலை பெருசா வருது. கவர் இருக்கா? கவர் இருக்கா? அதுக்குள்ளே போட்டு வச்சிருக்கியாத, அப்புறம் எடுத்துக்கலாம். சூடாக இருக்கு. ஜெய் அப்பா பிடிச்சிக்க. பிடிச்சிக்கடா என்ன. அழகாது. ட்ரெஸ் இருக்கு. போவாதடா, இழுத்துட்டு போய். இழுத்துட்டு போயிடும். இது என்னடி பிடிக்காம போறேங்கிறேன். போட்டோம் வா பாப்பா பிடிச்சிக்க. உட்காந்துக்க. நடந்து போகிறது நம்ம மலையில் கேட்கல. சரி போலாமா? செப்பல் போச்சுன்னா அவ்வளோதான். செப்பலை விட்டேன் போச்சு. இன்னும் விட்டா இவன் அவ்வளோதான், எல்லாத்தையும் விட்டுருவேன். அதனால் நம்ம எல்லாத்தையும் விட ஆரம்பிச்சிருவேன். பார்ப்போலாம். வாடா, செருப்பை தூக்கிட்டு வாடா.
கொஞ்ச நேரம் எண்ணிட்டு போலாம்ல தண்ணி வருது. முளைக்காலுக்கு மேலே வரையும் அடிச்சிருச்சு. அலைய பாரு எப்படி இருந்துருக்கீங்க. மண்ணு சூப்பரா சாஃப்டா இருக்கு. அந்த இது அளவுக்கு இல்லை, ராமேஸ்வரத்தில் ரொம்ப இருந்துச்சு. சாஃப்டா இருந்துச்சா? இல்லை, அழுக்கா கிடந்துச்சா? இதோட அது அழுக்கா கிடந்துச்சா? ரொம்ப உப்பாக இருந்துச்சு. அது இதை மட்டும் டேஸ்ட் பார்த்தியா? வாயை கட்ட வேணா ஊற்றி விட்றேன். ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தால் குளிச்சுட்டு போயிருக்கலாம். நான் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துருவேன். அப்படியா? சொல்லிதான் உனக்கு எடுத்து வந்துருக்கேன். உனக்கு என்ன எங்கேயாவது ஒரு மூலையா நின்று மாற்றிட்டு போயிடலாம் உனக்கெல்லாம். சந்திரன் போதில்ல உள்ள காலே போச்சு எடுத்துருந்தோம். அது அலை வருதுல்ல. அடுத்தடுத்து வருது பாரு. இங்கே வருது பாரு வேகமாக. இன்னும் வேகமாக வருது. அந்த அலை பாரு இன்னும் வேகமாக வருது. எங்கே போகிற? இழுத்துட்டு போயிடும். ஏய், இது முன்னாடி முன்னாடி போக பார்க்குது. விட்டுறாங்க பாரு. அங்கே போவாடி. அந்த பசங்களாம் ரொம்ப உள்ளே போயிட்டாங்களா, அதனால விசில் அடிக்கிறாங்க. வேறு போட்டு போகுது. ஒரு நிமிஷம் இரு பாப்பா. இருப்பாப்பா இருப்பாப்பா. இது வர பிடிச்சிட்டு கை பிடிச்சி. இல்லை ஃபோட்டோ வேணாம்ப்பா.
துவைச்சிட்டு இருக்கான் ஒரு பையன், துணி துவைச்சிட்டு இருக்கான். ஒரு பையன் துணி துவைச்சிட்டு இருக்கான் போது. இல்லை இல்லை அதெல்லாம் வேணாமா. இல்லை இல்லை வேண்டாம்மா, வேண்டாம்மா. மீன் பிடிப்பாங்க இந்த படகுல போய். ஆ ஆ இந்த தண்ணி கொஞ்சம் பரவாயில்ல. அந்த ராமேஸ்வரம் தண்ணியில் ரொம்ப பிசு பிசுன்னு கிடந்துச்சு. டேய் மேலே இருக்கிற தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்க. சரி விளாடு விளாடு. பாப்பா நீங்கள் இல்லை, நான் ஒன்றா இருக்கிறேன். பாப்பா பாப்பா இங்கே பாரு, இங்கே பாருடா. ஹாய் சொல்லு பாப்பா, நல்லா சொல்லு. இங்கே பாரு நல்லா சொல்லு. ஹாய்னா இப்படி சொல்லணும். அங்கே வர கடலெல்லாம் எப்படி எந்திரிக்கணும். செப்பல் போயிருண்டா, அப்புறம் இழுத்துட்டு அங்கே போய் அங்கே ஏற்கனவே ஒரு செப்பல் மறந்துக்கிட்டு. சாப்பிடலையா? வா தம்பி, சோளக்கட்டு சாப்பிட்றியா? சோளக்கட்டு சாப்பிட்றியா? வா. அவனுக்கு வாங்கிக்கிறேன், ஆளு குட்டி எடுத்துக்கங்க. நீங்கள் அங்கே எங்கே இருக்கவங்களாடா? வீடு எங்கே இருக்கு? பைபாஸா? பைபாஸ்னா இங்கே பக்கத்தில் இருக்கோ? மெயினில். ஆஹா. ஸ்கூல் போறியா? தேங்க்யூ. இவனுக்கு கொஞ்சம் கொடுத்துரு. இந்த இவனுக்கு கொஞ்சம் கொடுத்துரு. ஆ 2 தான். அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்க? அம்மா அப்பாலாம் ஹிந்தியா? சரி தம்பி, பாய்.
இந்த இது எவ்வளோண்ணே? 10 ரூபா தானே? இது எவ்வளோண்ணே? 220. கொஞ்சம் வந்துக்குமா? ஒரே அளவு தானே. கீச்செயின் சங்கு மாதிரி இருக்குல்ல. அது தண்ணியில் நினைச்சோம்ல, காயட்டுன்னு வச்சிருக்கோம். அது வேணாம், அது ஓடாது, அது பொம்மை. ஓடுற மாதிரி எடுத்துக்கலாம். அதெல்லாம் வேணாம் செய்ய, அதெல்லாம் உன்கிட்ட இருக்குடா. டேய் நீ வெய்யின்னு கம்முன்னு எதையுமே நீ தொட வேணாம். எல்லாமே உங்கள்கிட்ட தட்டி விட்டேன்னா இங்கேயே பிடிச்சிக்குவாங்க. டேய் நீ வச்சிடுறா. அதெல்லாம் வேணாம், வை. இது வேணா பள்ளி மாதிரி வாங்குவோம். வேணாம், இது வேணாமா? சின்ன பிள்ளைங்களுக்கான பஸ். சரி ஓகே, வாங்கிட்டு வாங்க போகலாம். சரி வாங்க போகலாம். போகணுமா? செப்பு ஜாமா வாங்கணுமா? அம்மா இது எவ்வளோம்மா? இந்த செப்பு ஜாமா 200 அங்கே 220. 200 பரவாயில்ல. இங்கே எடுத்துக்கலாமா? இது 200 போட்டு வாங்கணுமா நான் கேட்குறேன். அது 100 தான் வரும்ல. 100 வருமா? பார்க்கலாம், வேறு ஏதாவது விளையாட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். வேறு என்ன விளையாட்டு ஜாமான் வாங்கலாம்? பார்க்கலாம். வா உள்ள வா, பார்க்கலாம். ஆ சரி, இங்கே வாடா, இங்கிட்டு இருக்குடா, வாடா, இங்கிட்டு வாங்க பார்க்கலாம். பொம்மை இருக்கு பாரு பாப்பா. பொம்மை வேணாமா? சரி என்ன வேணும்னு பாருங்க. ம் அது வேண்டாம், இது பொம்மைடா, அது உடஞ்சிரும். வா வேறு ஏதாவது நல்லதாக பார்க்கலாம். வா ஜெய் ஜெய். அது என்னன்னு தெரியல, வேற ஏதோட. அது வந்து வாட்டர் சர்வீஸ் பண்றது. அது பைக் கார்லாம் இருக்குல, சர்வீஸ். அதுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்ல. வா பெரியவனா ஆகி வண்டி வாங்கி அதுக்கப்புறம் ஆமா. அது அதை எடுத்து போனாவன். மவுத்தா இருக்கானா?
அது இருந்தால் கூட வாங்கலாமே. பாப்பாக்கு அது ஓகேவா பாப்பா? இது பாருங்க, இது கொஞ்சம் பெருசா. சின்னதாக இருக்கா? அது வேண்டாம், அது ஏற்கனவே வாங்கியிருக்கோம். இது பாப்பா இது இப்படி வச்சு ஊதுறது. டிஃப்ரெண்டா வாங்குங்க கூட. வாங்கிக்கிறியா? வேணாங்குதுங்க. ஜெய் வாங்கிக்கிறியா? இவன் வாங்கினதே தான் எதிர்பார்க்குறேன் ஒழியா. வாங்கிக்கலாம். இது வாங்கிக்கலாம்டா, இது நல்லா இருக்குடா. இது வாங்கி ஊதிப்பாரு, சூப்பராக இருக்கும். அது என்ன அதை எடுத்து வச்சிருக்கேன் நீ? நீ என்னன்னே தெரியல. இது வாங்கிக்கலாம். இது வாங்கிக்கலாமா பாப்பா? ஆமாம், லைட் எரியுதா? ஒன்று வாங்க அம்மா. இந்த இதில் ஒன்று எடுத்து கொடுங்கம்மா. லைட் எரியும்ல அதில்? செக் பண்ணி வாங்க. ஆமாம்மா, ஒன்று வேணும், ஒன்று மட்டும் செக் பண்ணிட்டு பண்ணி கொடுத்துருங்க. லைட் எரியுதான்னு மட்டும் பாரு. என்னது? சரி வாங்கிக்க. இது வேணாமா? சரி ரைட்டு. இது எங்கே இருந்துச்சுன்னா இது சரி வாங்கி தரேன் வா. விழுந்துட போகுது, இது நான் வரேன். இருக்குன்னா எடுத்துக்க. யாருக்கு? தெரியுதாம்மா? சரி ரைட். அப்போ அதில் வச்சு கொடுத்துருங்க. பேட்ரி மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். இந்தா உனக்கு உனக்கு தான் வை. ஏன் அதெல்லாம் வேணாம்டா, அதெல்லாம் வேணாம். வேறு ஏதாவது இதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் வேஸ்ட்டு, பிரோஜனமாக எடு. அதெல்லாம் வேணாம், நீ அதெல்லாம் பார்க்காதீங்க. வா. உன்கிட்ட இல்லாத எடு. எடுத்துக்கிறியா? இது எடுத்துக்கிறியா? சமையல் பண்ண தாத்தா சமையல் பண்ணுறாருல. இங்கே பாடுறா, பிளாஸ்டிக்ல இருக்கு. காத்து மாதிரி விளையாடுற. இந்த வாரம் ஆமாம். ஷார்ப்னர் தான் அது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொம்மை மாதிரியாட்டிருக்கு. இங்கே பாரு, இங்கே ஒரு பொம்மை, இது ஒரு பொம்மை, இது ஒரு ஃபேஸு. எரேசர். வா போலாம். வா. எதை எடுத்துட்டியா? எது வேணாலும் வாங்க, எதுனாலும் போட்டுக்குங்க, அதுங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை கூட எடுத்துக்க வேணாம், கையில் வச்சுக்கல.